கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட சார்லி கர்க் அவருக்கு வந்து மெமோரியல் நடத்தியிருக்காங்க. மெமோரியலா இல்ல பொலிட்டிக்கல் ராலியான்னு சொல்ற அளவுக்கு சரியான கூட்டம். ட்ரம்ப் வந்திருக்காரு. எல்லாம் பெரிய லீடர்ஸும் அங்க இருந்தாங்க. அங்க என்ன நடந்தது? என்ன பேசுனாங்க? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். சார்லி கர்க்க பத்தி எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் 10 அன்னைக்கு யூட்டா யூனிவர்சிட்டில பேசிட்டு இருக்கும்போது அவர சுட்டு கொன்னுட்டாங்க. வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. லெஃப்ட் எல்லாம் இந்த மாரி வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாரி பொலிட்டிக்கலா நெறைய போச்சு. அதுக்கப்புறம் நெறைய பொலிட்டிக்கல் லீடர், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து அவங்க சார்லி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் அத பத்திலாம் அவங்களோட மெமரீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை பண்ண குற்றவாளிய வந்து கண்டுபிடிச்சாங்க. டைலர் ராபின்சன்ட்டு. அவரு 22 வயசு தான் ஆகுது. அவரு யூனிவர்சிட்டியோட டாப்பர் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஏன்டா டாப்பரா இருக்கீங்க, இவ்வளவுதானா உனக்கு அறிவு இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அவர புடிச்சு அவர் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி, இப்போ கவர்ன்மெண்ட் தரப்புல வந்து அவருக்கு டெத் பெனால்டி கிடைக்கணும் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. இந்த டைம் வந்து அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் சார்பா சார்லிக்கு வந்து ஒரு பெரிய மெமோரியல் மாரி நடத்தியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். அதோட கெப்பாசிட்டியே 70,000 அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபுல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெளியும் நெறைய பேர் அங்கங்க ஒரு 20,000 பேர், 30,000 பேரு பெரிய ஸ்கிரீன் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள என்ன நடந்ததுன்ட்டு. அது மட்டும் இல்லாம மில்லியன் கணக்கான பேர் வந்து டிவில லைவா பார்த்துட்டு இருந்தாங்க. ஹெவியான செக்யூரிட்டின்னு சொல்லணும். எக்கச்சக்க போலீஸ் பயங்கரமா செக் பண்ணி தான் உள்ள விட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த பேசுறவங்களுமே புல்லட் ப்ரூஃப்ல தான் நின்று பேசினாங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்த எல்லா பெரிய தலைங்களும் அங்க இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு. ஜேடி வென்ஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் நெறைய மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. டக்கர் கார்ல்சன் இருந்தாரு. ஏன் நம்ம தலைவர் எலான் மாஸ்க்லாம் வந்திருந்தாரு. இந்த ஈவென்ட் ஆரம்பிச்சோனே நெறைய கிறிஸ்டியன் சாங்ஸ், பிரேயர் அந்த மாரிலாம் பண்ணாங்க. இந்த கிரவுடே பார்த்தனா இந்த ரைட் விங் பாலிடிக்ஸை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அதே மாரி ரிலிஜியஸ் ஃபெய்த் உள்ள நெறைய பேர் இருந்தாங்க. அங்க வந்து இந்த நெறைய பேர் வந்து அந்த பெரிய அந்த ஜீசஸ் கிராஸ் இருக்கும். அதெல்லாம் தூக்கின்னு வந்திருந்தானுங்க. இது வந்து ரொம்ப டிஃபரண்டான கிரவுடா இருந்தது. சார்லி வந்து நம்மளுக்கு ஒரு புது வழியே காமிச்சிட்டாரு அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. இதுல வந்து யாரும் எதிர்பாராத விதமா நம்ம தலைமை எலான் மாஸ்க் வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் தனியா தான் உட்கார்ந்திருந்தாரு. உட்கார்ந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மேல அந்த ஸ்டாண்ட்ஸ்ல வந்து ட்ரம்ப் இருந்தாரு. அங்க போய் எலான் மாஸ்கே பார்த்து பேசினாரு. போய் பேசினோனே ட்ரம்ப் வந்து வாப்பா அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் டேனா ஒயிட் பக்கத்துல இருந்தாரு. அவர்கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து நல்லா அவர அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க அப்படின்ற மாரி இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. 2 பேருமே ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. எலான் மாஸ்க்கும் 2 பேர் இருக்கிற மாரி ஃபோட்டோ போட்டு ஃபார் சார்லி அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. அதே மாரி ஒயிட் ஹவுஸும் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ட்ரம்ப்பும் எலான் மாஸ்க்கும் இருக்கிற மாரி போட்டு ஃபார் சார்லி அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சார்லியோட பழைய ட்வீட் ஒண்ணு வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ட்ரம்ப்பும் எலான் மாஸ்க்கும் சண்டை போட்டுட்டாங்க. அந்த டைம்ல இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து இந்த இடத்த பில்ட் பண்ண 10 வருஷம் ஆச்சு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் நாங்க வந்து அவர விட்டு போமாட்டோம். எலான் மாஸ்க்கும் ட்ரம்ப்பும் வந்து பேசி தீர்த்துக்கணும். பிரைவேட்டா இது நடக்கணும். நீங்க இத பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இது ரொம்ப நல்லது, வேர்ல்டுக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ அவரோட மெமோரியல்லயே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாரி இப்போ இன்டர்நெட்ல இது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் அவர் பேசும்போது ட்ரம்ப் மாரியே இமிட்டேட் பண்ணி காமிச்சாரு. எனக்கு வந்து கவலையே பட மாட்டேன். எனக்கு பொதுவா நான் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். நான் ட்வீட்லாம் வேற பயங்கரமா போட்டுட்டு இருப்பேன். அந்த மனுஷனே எனக்கு கால் பண்ணி சொல்லுவாரு, சில் டவுன் ரொம்ப அக்ரெசிவா பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார்லி இறந்துட்டாருன்னு செய்தி கேட்கும்போது எனக்கே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அவர்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜேடி வென்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவர் பேசும்போது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கருத்தியல் ரீதியா ஏதாவது எனக்கு டவுட் அப்படின்னா சார்லிக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்டு இப்ப அவரு இல்ல. நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரியாது. இனிமேட்டு நம்மளே ஒரு சார்லி தான். சார்லிய அழிக்க நெனைச்சாங்க. பட் அவர வந்து இம்மார்டல் ஆக்கி விட்டாங்க. இனிமேட்டு நம்ம எல்லாருமே சார்லி தான் அப்படின்ற மாரி அவரு செம்மையா பேசினாரு. அவரும் சார்லியுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒய்ஃப் எரிக்கா பேசினாங்க. அவங்க வந்து இந்த மாரி டர்னிங் பாயிண்ட்ட வந்து இனிமேட்டு நான் எடுத்து நடத்தப் போறேன். இனிமேட்டு அதோட பெருசா இன்னும் தீவிரமா நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்கிவ்னெஸ்ஸ பத்தி பேசினாங்க. இந்த மாரி நம்மளோட சேவியர் வந்து அந்த கிராஸ்ல இருக்கும்போது சொன்னாரு, "ஃபாதர் இவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் நானும் சொல்றேன். அவன மன்னிச்சிருங்க. பாவம். அவனுக்காக தான் சார்லி போராடினாரு." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு வந்து கிரவுட் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் ட்ரம்ப் பேசினாரு. அவரு நெறைய விஷயம் சார்லிய பத்தி சொன்னாரு. அதே மாரி அமெரிக்காவோட ஹையஸ்ட் ஹானர் ஃப்ரீடம் மெடல் வந்து சார்லிக்கு குடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து சார்லி ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களோட ஏட்டர்ஸ்க்கும் சேர்ந்து அவர் பேசுவாரு அப்படின்ற மாரி சொன்னாரு. எனக்கு வந்து சார்லி கிட்ட நான் ஒத்துக்காத ஒரு விஷயம் இதுதான். அவரு வந்து அவர் ஏட்டர்ஸ்க்கும் நல்லது பண்ணணும்னு நெனைப்பாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னோட அப்போனன்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சுத்தமா புடிக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணணும்னு நெனைக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. இது ஏதோ வார்னிங் வுட்ட மாரி இருந்தது. கிரவுட் வந்து பயங்கரமா கத்துனாங்க. இப்ப ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராடிக்கல் லெஃப்ட் மேனியாக்கெல்லாம்
பிடிக்க சொல்லியிருக்கேன். எவன்லாம் வயலன்ஸில் ஈடுபடலான்னு நினைக்கிறானோ அவன்லாம் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் எரிக்கா ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கட்டி பிடிச்சி கவலைப்படாதீங்க நாங்கள் உங்க கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பயங்கரமாக இருந்தது இந்த ஈவெண்ட்டு. அந்த ஃபுல் ஈவெண்ட் பார்க்கும்போதே கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. அவங்க ஒய்ஃப் பேசும்போதெல்லாம் அந்த சார்லி எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க அடிக்கடி அழுதுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்லையுமே நிறைய பேர் அந்த சார்ட்லலாம் எழுதிட்டு வந்து நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன கருத்தெல்லாம் அந்த மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு போல. அதனால தான் இவரோட மெமோரியலுக்கே வந்து இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் அவர் பேசினதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் இந்த கடைசியாக அந்த யூட்டா யூனிவர்சிட்டி உள்ளே போகும்போது கூட ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அவர் காரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி அவர் ஃப்ரெண்டு யாரோ வீடியோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே பார்த்தா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோன்னே இவர் சிரிக்கிறார். பார்த்தீங்களா நம்ம க்ரௌடை பார்த்தீங்களான்ற மாதிரி. அப்புறம் உள்ளே போன அப்புறம் ஆஸ் யூஷுவல் கேப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த யூட்டா யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் பேசினாருன்ற மாதிரி வீடியோலாம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் இந்த ப்ரூவ் மீ ராங்கில் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பொண்ணு வந்து கேட்குது, இந்த மாதிரி உங்களுக்கு தப்பா தெரியலையா, இவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வயசு, ஒரு 31 வயசு இருக்கா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களோட இதை வந்து நீங்க சொல்றீங்களே, இது ஒன்றும் உங்களுக்கு தப்பா தெரியலையான்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு அவர் கேட்டாரு, நீங்க யாருமே கிட்ஸ் இல்லை, உனக்கு ஓட்டு உரிமை இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கே, நான் ஓட்டு போடுவேன். அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸோ கிட்ஸ் கிட்ட பேசல, யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்க கிட்ட தான் பேசுறேன். நீ ஓட்டு போடுவல, நானும் ஓட்டு போடுவேன், அந்த இதில் பேசு, இதுக்கு வயசை கம்பேர் பண்றேன். இப்போ நீ காலேஜில் இருக்க, ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸரும் பேசிப்பீங்களா, அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக அந்த பொண்ணை பாயிண்ட்ல வச்சு லாக்லாம் பண்ணி அந்த பொண்ணு அதுக்கு மேலே பேச முடியும். ஓகே பட் இட்ஸ் நாட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பாட்டுன்னு கிளம்பி போயிடும். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. நீ என்ன கேள்வி வேணா அந்த சைட்லேருந்து கேளு, நான் அதை வந்து ராங்குன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னுவாரு. இப்போ வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் சார்லிக்கும் எவ்வளோ சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட்டில் நாங்கள் பயங்கரமாக அடிச்சுப்போம். அவர் கடைசியாக சாவுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம நிறைய சண்டை போட்டிருக்கோம், நான் உன்னை என் ஷோக்கு இன்வைட் பண்ணுறேன், ஒரு ஜென்டில்மேனாக நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் அவ்வளோ சண்டை போட்டிருந்தோம், ஆனாலுமே அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருந்தார். அதுதான் இந்த உலகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அது செம்மையாக இருந்தது. என்னதான் இவரை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மெமோரியல் வீடியோ கீழே பார்த்தோன்னா அந்த லைவ் சேட்லாம் போயிட்டுருக்கு. அதிலே பார்த்தோன்னா ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி சாவ வேண்டியவன் தான் அவன், அவனுக்கு எது இதெல்லாம் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னுமே அவர் வந்து சில பேருக்கு பிடிக்காம தான் இருக்குது. அந்த மாதிரி அவர் சொல்கிற கருத்தெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். அவர் நம்ம இந்தியன்ஸை பற்றி கூட சொல்லியிருக்காரு. இந்தியன்ஸ்லாம் வந்து அமெரிக்கா விட்டு வெளியேறணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கன்னெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கணும், கன் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கன்னே வந்து அவர் உயிரை எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அவர் சொல்கிற நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்குது. அதனால் வந்து அவரை உயிரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்கிற விஷயம் பிடிக்கலன்னா தப்பு நீங்கள் சொல்கிறது, இதுதான் இது கரெக்டு அப்படின்னு சொல்லாமே தவிர நீ வாழவே கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதுலாம் அது ரொம்ப தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ரைட் விங் இன்ஃப்ளூயன்சர் தான், கேண்டஸ் ஓவன்ஸ்ன்ட்டு. இப்போ சார்லிலாம் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்கள இந்த கேண்டஸ்ன்றவங்க. அவங்க மேலே வந்து இப்போ ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட்டே வந்து கேஸ் போட்டிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ், அவங்க 72 அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து உமனே கிடையாது, அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இவங்க சேனலில் போட்டாங்க. அவர் வந்து இப்போ டெஃபமேஷன் கேஸ் போட்டார். இந்த மாதிரி நான் சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் தரேன் அவங்க உமன்றதுக்காக அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. அந்த இமானுவல் மேக்ரான் அவரோட லவ் ஸ்டோரியை பார்த்தாலே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க டீச்சரை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சின்ன பையனாக இருக்கும் போது அப்போயோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களாக இருந்திருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணணுன்ட்டு நல்லா படித்து பிரசிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இவர் 40 வயசுனா அவங்க 70 வயசு இருக்கும். என்னடா இது லவ் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கேஸ் வந்து இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்லேயே என்ன ஸ்பெஷல்னா, அந்த எரிக்கான்றவங்க சொன்னாங்க, சார்லி எங்கே விட்டுட்டு போனாரோ அங்கேருந்து நான் தொடங்குவேன், இனிமேல் நான் தான் நியூ சிஇஓ ஆஃப் டர்னிங் பாயிண்ட்னு. அவரோட விஷன் தான் என்னோட விஷன், அவரோட மிஷன் தான் என்னோட மிஷன், இனி நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மை தான். அவர் இருந்தால் கூட கொஞ்சம் பவராக இருக்கும். இப்போ அவர் போனனால மொத்த சப்போர்ட்டருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்க. இனி லெஃப்ட் விங்குக்கெலாம் இன்னும் திரும்பி பிரச்சனை தான் வரப்போகுது. அதே மாதிரி வந்து எலான் மாஸ்க் வந்தது செம்மையாக இருந்தது. அவங்களுக்குள்ள எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் சார்லிக்காக வந்து அவர் வந்திருந்தார். அந்த மூமெண்ட் செம்மையாக இருந்தது. சார்லி ஆசைப்பட்ட மாதிரி இவங்க 2 பேரும் ட்ரம்ப்பும் எலான் மாஸ்க்கும் சேர்ந்து பழையபடி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரம்ப்பும் வந்து வார்னிங்கே கொடுத்துட்டாரு, சார்லி மாதிரி எனக்கு பொறுமைலாம் கிடையாது, என்னோட ஏட்டர்ஸ்லாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுவே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் அடுத்தடுத்த மூவ் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த சார்லி கர்க் அவரோட மெமோரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எலான் மாஸ்க்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்காக சும்மா பேசுகிறாங்களா இல்லை நிஜமாலே அவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.